பார்க்கலாம். இது மாதிரி முளைக்கட்டி நம்ம பண்ணோம்னா காலையில் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் என்னென்ன தானியங்கள் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லா தானியங்கள்லேயும் ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பவுலில் ஊற வச்சுருங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தானியங்கள் ராகி, கம்பு, மக்காச்சோளம், வேர்க்கடலை, காராமணி, தட்டைப்பயிறு, இப்படி முந்திரி, பாதாம், உங்கள் வசதிக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். நான் ஏலக்காய், நிலக்கடலை, மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, இந்த சிவப்பரிசி கூட போட்டிருக்கேன். நான் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் இன்றைக்கி காலையில் ஊற வச்சிங்கன்னா நைட்டுக்கு தண்ணியை இருத்துட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நம்ம நல்லா கழுவிட்டு காய வைக்க வேண்டியதில்லை. கழுவிட்டு தண்ணியை இருத்துட்டு ஒரு ஒயிட் துணியில் கட்டி வச்சிட்டிங்கன்னா 24 ஹவர்ஸ் நம்ம கட்டி வச்சிடணும். கட்டி வச்சிட்டோம்னா இப்போ பாருங்கள், தண்ணியை நல்லா அந்த தானியங்கள்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணியில் நல்லா இருக்க கட்டி வச்சுருங்க. கட்டி வச்சுட்டு 24 ஹவர்ஸ் கழித்து இதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா நல்லாவே தானியங்கள் முளைச்சி வந்திருக்கும், முளை கட்டி வந்திருக்கும். இப்போ அப்படியே ராவாக நம்ம நட்ஸை சாப்பிட்டோம்னா மாவு சத்து நிறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி முளைக்க வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே நார்ச்சத்து நிறைந்த உணவாயிடும். ஃபைபர் தான் இப்போ எல்லா உணவுலேயுமே ஃபைபர் இருக்கான்னு தான், ஃபைபர் இருக்கிற உணவை தான் சாப்பிட்ணும் டாக்டர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க. அதனால நம்ம கடைகளில் போயிட்டு எவ்வளோ ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாவு விற்கிது, இல்லை ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நிறையவே பிராண்டட்லாம் விற்கிது. அதெல்லாம் 1 கிலோ 600 ரூபா அந்த மாதிரி போகுது. அவ்வளோ காசு செலவு பண்ணுறதுல எல்லா தானியங்கள்லேயும் ஒரு ½ கேஜி நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு இது மாதிரி ஒரு 9 தானியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சுட்டு எல்லாமே முளைச்சி வந்துடும். பாருங்கள், மூக்கல்லையும் முளைச்சிருக்கு. அதே மாதிரி பச்சைப்பயிறு, எல்லா தானியங்களும் நல்லாவே முளைஞ்சி வந்துடும். வெந்தயம் கூட சேர்த்துக்கோங்க, இல்லை சீரகம் சேர்த்துக்கலாம். ஆக மொத்தத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறது எளிமையாக சேர்த்துக்கோங்க. வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ராயல் ரிச்சாக வேணும்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ஆக மொத்தத்தில் நட்ஸு நம்ம இந்த மாதிரி முளைக்க வச்சுட்டு இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸரில் நல்லா அடிச்சுக்க போகிறோம். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா தானியங்களையும் இந்த மாதிரி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது மிக்சியில் போட்டு நான் அரைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா கஞ்சி நம்ம வைக்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி தேவைக்கேற்ப தண்ணி வச்சு கலக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப திப்பி வேணாம் இல்லையா, அப்படியே செய்கிறவங்களும் செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் திப்பியாக இருந்தால் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. அதுக்காக நம்ம இந்த தோலெல்லாம் எடுக்கிறதுக்காக ஃபில்ட்ரு பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ பிராண்டெலாம் இருக்குது. ஆனால் அது அவங்களாம் ட்ரை பண்ணிடுவாங்க. முளை கட்டினதுன்னு சொல்கிறாங்க இல்லையா விளம்பரத்தில். ட்ரையாக காய வச்ச பேர் அதனுடைய ஹெல்த்து எல்லாமே போயிடுது. அதில் சத்துக்கள்லாம் நம்ம மாவு சத்தை விட ஃபைபர் தான் தேவை. அதுக்காக இந்த திப்பிகளை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே காய்ச்சி கூட குடிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி தான். நான் இதை எடுத்துடுறேன். ஆனால் அப்போவும் இதனுடைய சத்துக்கள் நிறைஞ்சது தான் இது. இப்போ இந்த மாதிரி நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போது இந்த தண்ணியை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நல்லா நார்மலாக எப்பொழுதும் காய்ச்சிற மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணல, ஏன்னா நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ண போகிறேன். ஒயிட் சுகர் வேணுன்றவங்க நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படியும் இல்லையா, நீங்கள் நார்மலாக அப்படியே உப்பு போட்டு கூட, நம்ம சுகர் சேர்த்துக்க முடியாதவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேஷண்ட்ஸ்லாம். அவங்களாம் உப்பு போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூட வேண்டாம், உப்பு போடுறவங்க சுக்கு பொடி தூவி, சீரக பொடி தூவி சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்த்திங்க. வாக்கிங் போயிட்டு ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா எந்த ஹெல்த் ட்ரிங்க்குக்கும் இது இணையாகாது. அவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க. இதை நான் இனிப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் பால் ஆட் பண்ண போகிறேன். பால் காய்ச்சி வச்சுருக்கேன் 1 டம்ளர். அதை இதில் சேர்த்துட போகிறோம். நல்லா கொதி வரட்டும்னு கொஞ்சம் தொழவிக்கிட்டே இருங்க. ஏன்னா இது முளை கட்டினது தான், கட்டியெல்லாம் ஆகாது. இருந்தாலும் நம்ம தொழவி விட்டுறது நல்லது. நம்ம வெறும் மாவு சத்து உள்ள பொருட்கள்லாம் அடியில் போய் டக்குன்னு அடி பிடிக்கும். உங்களுக்கு நிறையவே தெரியும், அது சொல்லிடுறேன் நான் முக்கியமாக. இப்போது நல்லா பாருங்கள், அழகாக குழ குழன்னு
வெந்துருச்சு, கஞ்சி ரெடி ஆகிடுது. இதில் தேவைக்கேற்ப இனிப்பு. நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. மோஸ்ட்லி நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன். நான் வந்து வீட்டில் இருக்கிற நாட்டு சர்க்கரை தான் போடுறேன். தேவைக்கேற்ப இப்போ இது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். தேவைக்கேற்ப ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது சின்ன ஸ்பூனுன்றதுனால ஒரு 3 டைம் போட்டிருக்கேன். இவ்வளோதான். உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம் நம்ம. இதை வந்து நம்ம கஞ்சி காய்ச்சறது விஷயம் இல்லை. எல்லா தானியங்களையும் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம முளை கட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் விஷயம். கரெக்டாக ஒரு 2 டேஸ் டெய்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சு ஊற வச்சிட்டோம்னா ஓகே, முடிஞ்சு போச்சு வேலை. அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இப்போ பால் சேர்த்துடலாம் கொஞ்சம் தேவைக்கேற்ப. இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டயட் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்ம உடம்புக்கும் தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். நிறைய கலோரிகள் நிறைஞ்சு நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுங்க இது. இதை மிஸ் பண்ணாமல் இது மாதிரி பண்ணி குடிங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். எல்லாருக்குமே வேண்டுகோளாக சொல்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் லைக் போடுறீங்களோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆரோக்கியமான உணவு யார் சொன்னாலும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த ஹெல்த் ட்ரிங்க்கில் வேணும்னா கொஞ்சம் சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஹெல்த்திங்க. அதுக்காக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து டயட் நிறுறீங்க. அவங்களாம் இந்த மாதிரி தயவு செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.